ஹலோ, நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி ஒரு டாபிக் சொல்கிறேன். இது எப்படின்னா, நாங்கள் ப்ராக்டிக்கலாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த 6-7 மாதமாக வந்த நோயாளிகளை வச்சு எடுத்த ஒரு ஸ்டடியை வச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து இருதய நோய் அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறோம். இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் வலிக்குது, தாடை வலிக்குது, வலி பரவுது, லெஃப்ட் சைடில் நெஞ்சு வலிச்சாதான் நெஞ்சு வலி அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகவும் தவறு. இப்போது வர்ற பாதி பேஷண்ட்ஸுக்கு அந்த டிப்பிக்கலாக இதுதான் ஹார்ட் அட்டாக் வலி அப்படின்னு இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் இது வந்து நான் இது கேஸ்ட்ரைட்டிஸ் நினைச்சேன், நான் வெளியில் பார்ட்டிக்கு போனேன், கெடா விருந்துக்கு போனேன், அதனால வந்து எனக்கு வயிறு வலி இருக்குது, அசிடிட்டி, இன்டைஜஷன், இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லி அதனால நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரப்ப காலம் தாழ்ந்து போயிருது. அப்போ என்னன்னா இருதய துடிப்பு மாறிடுது, இருதயோட பம்பு மாறிடுது. அதனால தொப்புளுக்கு மேல நீங்க எந்த வழியா இருந்தாலும் தயவு செஞ்சு இது ஹார்ட் அட்டாக்கவா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. அது எடுத்துட்டு போய் ஒரு பிபி, பல்ஸ், ஒரு இசிஜி மட்டும் எடுங்க. அதுல ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க கேஸ்ட்ரைட்டிஸ் வைத்தியம் பண்ணுங்க. நீங்களா கேஸ்ட்ரைட்டிஸ் நினைச்சு வீட்டில் வைத்தியம் பண்ணிட்டு ஃபார்மசியில் மாத்திரை வாங்கிட்டு டானிக் குடிச்சிட்டு இருக்காதீங்க. இது வந்து உங்க ஹார்ட்டை ரொம்ப வீக்கன் ஆயிரும், முக்கியமான கோல்டன் பீரியட் தாண்டி போயிடும். இதை வந்து தயவு செஞ்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.